ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பானுஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம 2 வகையான இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை மிக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இரத்த ஓட்டத்தை சீராக்கவும், கொழுப்பை குறைக்கவும், சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தவும் தினந்தோறும் நம்ம உணவில் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ எப்படி கருவேப்பிலை மிக்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 200 கிராம் கருவேப்பிலை நல்லா கழுவி நிழலில் காய வச்சு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் உளுந்து, ஒரு 10 காஞ்ச மிளகாய், 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், தாளிக்க எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம். முதல்ல ஒரு பேனில் இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். கருவேப்பிலையை நல்லா வறுத்தாச்சு. இப்போது இன்னொரு கடாயில் கொஞ்சம் சீரகத்தை போட்டு முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்து, காஞ்ச மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு, வறுத்த சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். பாருங்கள், கருவேப்பிலை இந்த மாதிரி கையில் வச்சு பொடிச்சா நல்லா பொடிகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா வறுத்து இப்போ அதை நம்ம பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் கருவேப்பிலை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொடி எடுத்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கருவேப்பிலை சட்னி ரெடி. இந்த பொடியோட நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட கலந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம உடச்ச கடலையை வச்சு எப்படி ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸ் செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 200 கிராம் உடச்ச கடலை, 10 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு பேனில் காஞ்ச மிளகாய், சீரகம், பூண்டு, உடச்ச கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்க போகிறோம். நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை சேர்த்து
கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு பொடி எடுத்து அதில் தண்ணி கலந்தா இன்ஸ்டன்ட் உடைச்ச கடலை சட்னி ரெடி. இந்த 2 சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.